மோஸ்ட் ஃபேமஸ் எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்க. என் பேர் இன்னும் மறக்கல. நீங்க செத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. Motherfucker. வணக்கங்க. எப்படி? அட அற போத நாயே. ஓ, யாரேடா? பூசானியா? ஏப்பா டிரைவர், அங்க இருந்து ஒரு சந்தேகத்தை உன்னை கேட்டுட்டே வரனே. ஒரு வார்த்தையாவது பதில் சொல்றியா நீ? என்ன கேட்டு சொல்லையா? ஆமா, காருக்கு எதுக்கு அச்சானி? ஏங்க வாழை பிடிக்கலையா? பலவர சுடுகாடு வாங்க. உள்ள பாத்தீங்கன்னா மண்ணை போட்டு பொச்சிருவேன். நிம்மதியான உறக்கம். என்ன அங்க வர சொல்றது? பதறி போயிட்டுல. இதுக்கு தான் உங்கள்ட்ட வாயை கொடுக்க விடுவாங்கிறது. ஏன் வரவே மாட்டியாங்க நீ? போர் அடிக்கிறீங்க. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க. எங்கேயோ பார்த்திருக்கேன். ரொம்ப நாள் ஒரு ஆசை. மாடு இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு வந்து ஒரு அலுமினியம் கொண்டு அவ்வளவு பெருசு ஒரு 2 குடம் பிடிக்கிற மாதிரி அந்த எடுத்து வந்து அதுல சர்க்கரை கொட்டி 2, 3, 4, 5 கிலோ சர்க்கரை கொட்டி காய்ச்சல் 2 கிலோ கொட்டி அந்த 2 குடம் தண்ணி ஊற்றி கலக்கிறோம். கலக்கி விட்டு மாடு பிடிச்சி வந்து குடிக்க வைக்கிறோம். மாடு குடிச்ச உடனே பால் பீசுறோம். வெறும் காப்பியா வரும். ஆளுக்கு 1 கிளாஸ் கொடுத்தாங்க. நம்ம அந்த ஒரு ஆல்ட்டு பொண்ணுங்க, அதுதான் ஒரு ஆசை. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. காப்பித்தூள் சர்க்கரை எல்லாம் மேல போட்டு கலக்கிறோம். பரவாயில்ல. மாட்டை கூட்டிட்டு வந்து கொஞ்சம் சாப்பிடுச்சாங்க. சக்சஸ் ஆயிடுச்சுன்னா காஃபி பார் வச்சிடலாம்ல. காஃபி பார் வச்சிடலாம். Me and my friend after 30 years மாதிரி பேசிட்டு இது சூடு பண்ணிக்கிட்டாலும் முடியாது. மாட்டுக்கிட்டே போட்டோமாவே அதை குடிச்சிடும். பால் காரணமா காப்பியா வந்துடும். ஈஸியஸ்ட் பிசினஸ் ஐடியா எல்லாம் பண்றாங்களே. அப்சல்யூட் ஜீனியஸ்ரா. எனிவேஸ் வெரி நைஸ் பிசினஸ் ஐடியா. அப்ரூவ். எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னாரு. ரிப்பீட். ஐயோ, நீ உழுப்புணம்ல போய் மோதிண்டா என்ன இருக்க? மூஞ்சி மோர கட்டி பாரு. புல்லுக்கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? என்னடா மூஞ்சியெல்லாம் முடியா இருக்கு? நீங்கெல்லாம் நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டமாமே. அப்படியா? நாங்க நெருப்பு சட்டியில இருந்து பிறந்த கூட்டம் இல்ல, நெருப்பாவே பிறந்த கூட்டம். நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு அடுப்புடா. தகுதிக்கு மீறி பேசாத. ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான். ஒருத்தன் நான் யாரு தெரியுமா? எங்க அப்பா யாரு தெரியுமா? எங்க தாத்தா புலி குத்தி இருக்காரு தெரியுமா? இவன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமாடா? நீ யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? தோஸ்தே, இவர் யாருன்னு இவருக்கே தெரியாதாண்டா. கண்டுபிடிப்போம். உட்கார். என்னம்மா போன ஓடுது? அதாங்க எனக்கும் தெரியல. ஒருவேளை நமக்கு தெரியாம எது சதிகிதி நடக்குதா? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. எது நாகார்ஜுனாவா? குட் ஜோக். அவனை திங்கனமணி சாங் ஆட சொல்லு. அவனுக்கே ஜிங்கு ஜிங்குன்னு ஒரு மணி ஆடிட்டா இருக்கு கழுத்துல.
இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு தான் நம்ம 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறது? இப்போவே ஃப்ரெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, புது ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய் வா வணங்கம்மா வா மேல வா. இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொழுப்போ. எனக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா என்ன gift கொடுப்பேன்? நான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஆம்பளே இல்லை, இவன் கூட இருந்தா உனக்கு குழந்தை பிறக்காதுன்னா சொல்லுவாங்க. அப்படி நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னா உன் கையில என்னோட வாரிசை கொடுப்பேன். சார் எவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஐடியாவை எவ்வளோ எமோஷனலாக கன்வே பண்ணியிருக்கு பாருங்க சார் அந்த பொண்ணு. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தாண்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நெஞ்சு எலும்பு 2 நல்லி எலும்பு தான் இருக்குது. சூப்பு வச்சிருவானுங்கடா. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கவனிச்சுக்கங்க. ஐயோ எப்பல பாவி பயலே. நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. அங்க ஒரு குரூப் பிகரங்க நிக்கிறாங்க, அங்க போய் நூல் விடுவோம். அங்க வந்துடாதே. எல்லாம் ஏதோ லேடிஸ் பண்ணாங்க, பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஏன்னா பசங்களும் இப்படி உட்கார்ந்து இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்க. பசங்க வர மாட்டேங்குது, பொம்பளை நின்று இருக்க. சரி அதை பண்ண நம்ம கொஞ்சம் வீடியோ போடுவோம்னு போட்டேன். இங்க அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடிய பாடு மூடிக்கிட்டு அசிங்கமா கேட்டுருவேன். லேடிஸ் ட்ரெண்ட் எல்லாம் ஏன்டா நீங்க ஃபாலோ பண்றீங்க? அதெல்லாம் லேடிஸோட நிறுத்துங்கடா, அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கு. மோனிகா சாங் பண்ணவா? ஏய் ஏய் Oh my god. ஸ்கூல் கிட்ஸ் கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளினே இல்லடா அவங்ககிட்ட.